ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, திருச்செந்தூர் முருகன் தங்க அலங்காரத்தில் உனக்கு காட்சி தருகிறேன். இன்று செவ்வாயில் தங்க அலங்காரத்தில் நீ என்னை பார்க்கிறாய் தானே? முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். அனைவருக்கும் நான் காட்சி தர மாட்டேன். என் உண்மையான பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் காட்சி தருவேன். அதுவும் இன்று சிறப்பு தினமாக இந்த செவ்வாயில் தங்க அலங்காரத்தில் உன்னை பார்க்க வந்துள்ளேன். நீயும் இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. இதை பார்த்ததும் ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி போற்றி என்று பதிவிடு. ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி போற்றி என்று பதிவு செய். நிச்சயம் இன்றைய நல்ல நாளில் உனக்கான செய்தி ஒன்றை கேட்க வைப்பேன். தங்கமே, யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கானது எல்லாமே தருகிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை தருகிறேன். உன் வாழ்க்கை உனக்கான ஆசைப்பட்ட வாழ்க்கையாக மாறப்போகிறது. அதை உருவாக்கிவிட்டேன். இனி உனக்கு நல்ல நேரம்தான். உன் பின்னால் இருப்பது இந்த திருச்செந்தூர் முருகன் தான் என்பதை நம்பப் போகிறாய். ஆழமான மனதில் உன் திருச்செந்தூர் முருகன் இருந்தாலும் அந்த ஆழத்தை உன்னால் கணிக்க முடியுமா? என்னை நம்பிவிட்டால் எல்லாம் கிடைக்கும். எல்லாமே நான் கொடுத்து விடுவேன் என்று நம்பு. உனக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் செய்வேன். ஏன்னா உன் மீது எனக்கு பாசம் அதிகம் என் தங்கமே. அதனால் தான் என் பிள்ளைக்கு தங்க அலங்காரத்தில் என் பிள்ளைக்கு காட்சி தர வந்து விட்டேன். நீ அழுததெல்லாம் போதும். உன் மனக்குழப்பத்திற்கு என்று நல்ல பதில் கிடைத்துவிடும். நம்பு. உனக்காக உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன். உன் கஷ்டங்களை என்னிடத்தில் கூறு. தேவையில்லாமல் அடுத்தவர்களிடம் கூறி உன் மனதை நீயே மேலும் காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தவறுகள் இழைப்பது மனிதனின் இயல்புதான். ஆனால் செய்த தவறினை பலமுறை சுட்டிக்காட்டி நோகடிப்பதுதான் அந்த மனுஷ இயல்புக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. இந்த நேரத்தில் உன் முருகன் ஒன்றை சொல்லட்டுமா? நீ ஒருவரை வெறுப்பதற்கான காரணம் அவர் உன்னை காயப்படுத்தினார் என்பதால். இப்போது உன்னுள் ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள். நீ நேசிப்பவர் உன்னை காயப்படுத்தவில்லையா? உண்மையில் நீ யாரை வெறுக்கின்றாயோ அவரை விட நீ நேசிப்பவரை உன் மனதை அதிகம் காயப்படுத்துவார்கள். யோசிச்சுப்பார். ரொம்ப அதீதமான அன்பு வைத்தவர்களிடம் கோபம் தாபம் இருக்கும். பாசமானது ஒரு சில நேரத்தில் படு பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆனாலும் இந்த நேரத்தில் உன்னை யாரும் அதிகமாக காயப்படுத்திவிட்டால் குரோதம் மட்டும் வைத்துக் கொள்ளாது. அதுவே கர்மமாகிவிடும். பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு. நீதான் சிரிக்க சிரிக்க பேசுகிறாயே, இனிக்க இனிக்க பேசுகிறாயே. உனக்கு சிரித்து பேசத்தான் தெரியும். எனக்கு தெரியும். உன்னிடத்தில் வஞ்சகம் இருக்காது, குதர்க்கம் இருக்காது, கோபதாபம் இருக்காது. ஆனால் ஒரு சிலர் கோபதாபத்தை ஏற்படுத்த வைக்கிறார்கள். ஆனால் அந்த குணம் உன்னிடத்தில் ஒட்டி வந்து விடக்கூடாது. சிரித்த முகத்தோடு நீ வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் சிரித்து பேசுகிறாய். உன் மனதில் கள்ளம் கபடம் இல்லை. உன்னோடு இருப்பவர்கள் நன்றாக பழகுகிறார்கள் தான். ஆனால் ஒரு சில வஞ்சகர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் மட்டும் சூதானமாக இருந்துக்கோ. வேறு யாருடைய அசட்டு பேச்சுக்களுக்கும் இடம் கொடுத்து விடாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு யாருக்காவது உதவி என்று வருபவர்களிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்துவிடு. நிச்சயமாக இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் இருக்கிறேன். இப்போதும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ
திருச்செந்தூர் முருகனே போற்றி போற்றி என்று பதிவு செய். நிச்சயம் உனக்கானதை நான் செய்து தருவேன். பயப்படாமல் இரு. பலம் கொண்ட திடமான மனசோடு இரு. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ கலங்கக்கூடாது. எது வந்தாலும் நீ கலங்கவே கூடாது. சோதனையை தருகிறேன் என்று நீ சொல்கிறாய். ஆனால் அதை தாங்கும் சக்தியை, தப்பிக்கும் வழியையும் உனக்கு உருவாக்கித்தானே தந்து கொண்டிருக்கிறேன். உன்னை அப்படியே விட்டுவிட்டேனா? இல்லையே. பின்னால் நின்று உனக்கானதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். தங்கமே, நான் சொல்வதை கேள். போராட்டம் இல்லாமல் ஒருபோதும் வளர முடியாது. போராட்டம் இல்லாமல் வளரவும் முடியாது, வாழவும் முடியாது. நீ சொந்தமாக சவால்களை சமாளிப்பது அவசியம். இந்த நேரத்தில் சொல்வதை கேட்டுக்கோ. வாழ்வது ஒரே ஒரு முறைதான். அதை உனக்காக வாழணும். உனக்கான உறவு உன்னை தேடி நிச்சயம் வரும் என்று நான் சொன்னால் நிச்சயம் சொன்னபடி செய்வேன். உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும். உன் முருகனின் வார்த்தையை கேள். உன்னை தேடி வரும் நல்ல செய்தி உன்னை மனம் குளிர வைக்கப் போகிறது. சந்தோஷமாக ஏற்றுக்கொள். நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள். உன் வெற்றியானது நிச்சயம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது. உனக்காக நீ நினைத்த காரியத்தோடு ஒரு அதிர்ஷ்டம் கொடுத்து உன் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தப் போகிறேன். அதனால் தான் தங்க அலங்காரத்தில் என் தங்க பிள்ளைக்கு காட்சி அளித்தேன். எல்லோருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது. எல்லோரிடத்திலும் கண்ணில் பட மாட்டேன். உண்மையான பிள்ளைகளுக்கு, உண்மையான பக்தர்களுக்கு மட்டும்தான் கண்ணில் காட்சி தருவேன். இந்த தங்க அலங்காரத்தை பார்த்தாலே தரணியெல்லாம் ஆண்டு விடுவாய். நிச்சயம் பார். உன் வாழ்க்கை இனி எப்பொழுது இருக்கப் போகிறது என்று பார். அருமையாக இருக்கும். நல்ல விடியலாக மாறிவிட்டது. இனி வாழ்க்கையில் பார்த்து பார்த்து வாழ்ந்து விடு. சாதித்து விடு. எல்லாம் நல்லபடி நடக்கும். கவலையே படக்கூடாது. யாம் இருக்க பயமேன் என்று மனதாடு சொல். நிச்சயம் உன் வேலவன் உன்னை காப்பேன். எந்த இடத்திலும் உன்னை காப்பேன். எல்லோருக்கும் சோதனை வருவது உண்மைதான். அந்த சோதனையையும் தாண்டி அதற்கான வல்லமையை நான் தருவேன். நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை சுபமாக இருக்கும், சுகமாக இருக்கும். ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகனே போற்றி போற்றி.